உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து தங்களுடைய பணத்தை, தங்களுடைய நேரத்தை பல இடங்களிலே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிலர் காரணமே இல்லாமல், நோக்கமே இல்லாமல் சில நேரங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டுவாங்க. அவங்களுக்கு நோக்கமே இருக்காது. அப்படி அவங்க சொல்லுவாங்க சும்மா அப்படின்வாங்க. இந்த சும்மான்ற வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து மட்டும் வந்துடவே கூடாது. ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டால், சும்மா உட்காந்துருக்கேன் இல்லை, அது நம்ம சொல்லக்கூடாது. எதுக்காக இப்படி பேசினேன்? சும்மா பேசினேன் இல்லை. நோக்கமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லும்போது சொல்கிறான், நீ இங்கே எதுக்கு வந்த? யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய் அப்படின்னு அவங்க சகோதரர்கள் சொல்லும்போது அவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. நீங்கள் ஆபிரகாமோடு கூட லோத்து இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் சும்மா இருக்கல. ஏன் சும்மா இருக்கல அப்படின்னா, ஆபிரகாம் சும்மா இருக்காத ஆள். ஆபிரகாம் உழைக்கிற ஆள், ரொம்ப வேகமான ஆள். நான் அநேக டைம் ஆபிரகாமையும் லோத்தையும் உங்களுக்கு அந்த ஆபிரகாமுடைய அதிகாரத்தையும் லோத்தினுடைய அதிகாரத்தையும் அப்படியே ஒப்பிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஆபிரகாம் பொதுவாகவே ரொம்ப வேகமானவர். அவனுடைய வீட்டில் தூதர்கள் வரும்போது அவன் நடந்து கொண்ட விதமும், லோத்துவை சந்திக்கும் போது தூதர்கள் சந்திக்கும் போது அவன் நடந்து கொண்ட, இவங்க 2 பேருடைய அந்த காரியத்தையும் 3 பேர் அங்கேயும் சந்திக்கிறாங்க, இங்கேயும் சந்திக்கிறாங்க. ஆனால் இவனை சந்திக்கும் போது அவனுடைய அந்த ரியாக்ஷன், அவனுடைய நடந்து கொள்ளுதலுக்கும் இவனுடைய நடந்து கொள்ளுதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆபிரகாம் அவர்களை வரக்கண்டு ஓடி பக்கத்தில் போய், வாங்க எங்கள் வீட்டு மட்டும் தங்கிட்டு போங்க. அப்புறம் கூடாரத்துக்குள்ளே ஓடி அப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி தீவிரமாய் சமைத்து, தீவிரம் ஓடி 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 அப்படின்னா ஆபிரகாம் ரொம்ப வேகமான ஒரு மனுஷனாகவே காண்பிக்கும். ஆனால் லோத்து அப்படி இல்லை. தூரத்தில் வரக்கண்டு போய் அழைத்து அப்படியே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் ஒருத்தன் ரொம்ப வேகமாக. அப்போது இந்த லோத்து ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆடு மந்தையை இவங்களுக்கு எப்படி பெருகுதோ அதை மாதிரி அவங்களுக்கு பெருகிடுச்சு. 2 பேரும் பிரிவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், 2 பேருடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருது. அவர்கள் தங்கி இருக்கிற இடம் அவர்களுக்கு பத்தாம போயிருச்சு, போதாது. ஏன்னா ஆபிரகாமும் பெருகிறாரு, லோத்தும் பெருகிறாரு. அதனால தான் சரி நம்ம சகோதரர், நம்ம ஏன் சண்டை போடணும், நம்ம பிரிவோம் அப்படின்னு. அப்போ ஒரு தரிசனம் உள்ள, ஒரு லட்சியம் உள்ள, ஒரு வேகமான ஒரு மனுஷனோட நம்ம இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா, நம்மை அறியாமலே அந்த வேகம் நமக்குள்ள வரும்.